நடத்தக்கூடாது என்று திட்டமிட்டு இந்த போராட்டம் நடைபெறக்கூடாது என்று பல விஷயங்களை எங்களிடம் ஏவி விடுகிறார்கள். நடக்கக்கூடாது என்று மக்களுக்காக போராடுகிறோம். ஜனநாயக திருநாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் இவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டுமா? நாங்கள் ஒன்றும் லஞ்சம் வாங்கவில்லை. நாங்கள் ஒன்றும் உங்களிடம் ஊழல் செய்து கொடுங்கள் என்று நாங்கள் கேட்க வரவில்லை. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் உங்களிடம் வந்து லஞ்சம் பெறுகிறார்களா இல்லையா? நாம் தமிழ் திருநாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் நம்மளிடம் பணம் பெறுகிறார்கள்? நாம் ஏன் போராடக்கூடாதா? இதற்கெல்லாம் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலே மக்கள் தேடி வந்து ஒரு குடிநீருக்காக கையேந்து நிற்கின்ற காலம் இன்றும் இருக்கிறது. நாம் ஆங்கிலேயர் காலத்தில் வாழ்ந்து கொள்ளவில்லை. நாம் படித்திருப்போம். நமது மன்னர் காலத்தில் மறவர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்போது என்ன செய்கிறார்? இந்திய திருநாட்டிற்காக சுதந்திரம் பெறுவதற்காக போராடுவதற்காக வாங்கல் என்று அழைக்கிறார்கள். அவர் கூறியது என்ன தெரியுங்களா? அடுத்த முறை என்னுடைய பிறப்பு ஒன்று இருந்தால் நான் தமிழகத்தில் பிறக்க வேண்டும், தமிழனாக பிறக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். ஆனால் ஒரிசாவில் பிறந்தவர் ஏன் தமிழகத்தில் பிறக்க வேண்டும் என்கிறார் தெரியுமா? மறவர்கள் வாழ்ந்த நாடு இது. போராட்டம் வேண்டும் என்ற போது இளைஞர்கள் வாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்களேன். நாம் ஏதேனும் ஒரு தொழில் செய்தால், ஏதேனும் வேலை செய்தால் இதற்கு நமக்கு பணம் வேண்டும். அந்த காலகட்டத்திலே நேதாஜி அழைக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? மரணம். அவருடைய சம்பளம் மரணத்திற்காக போன தமிழர்கள் வாழ்ந்த பூமி இது. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் லஞ்சம் கொடுத்துதான் பெற வேண்டுமா? இந்த ஊழல்வாதிகளுக்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பது? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இயக்கங்கள், இந்த சங்கங்கள் ஒன்றிணைகின்றது. நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றன. என்ன செய்து விட்டார்கள்? மக்களுக்கு என்ன கொடுத்து விட்டார்கள்? யோசித்து பார்த்தால் குடித்தண்ணீருக்கு கூட கையெழுந்து நிற்கின்ற அவல நிலையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. குடித்தண்ணீர் கிடைக்கிறதா? ஜல் ஜீவன் திட்டம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம். அத்தனை வீட்டில் இல்லை. இந்த அச்சரப்பாத்து பேரூராட்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள். குடித்தண்ணீருக்காக சாலை, கால்வாய் வசதி, கழிப்பிட வசதி, வீடு கட்டி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். வீட்டிற்கு லஞ்சமாகவில்லை என்று தன் மீது கை வைத்து சொல்லுங்கள். வீடு கட்டி தருவதற்கு கூட மத்திய அரசு மாநில அரசின் நிதியிலிருந்து மக்களிடம் பெறுகிறார்கள். வீடு வாங்குவதற்கு யார் என்று நினைக்கிறீர்கள்? ஏழைகள் தான் வீடுகளை கேட்கிறார்கள். ஏழைகளுக்கு தான் கழிவுநீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏழைகளுக்கு தான் பாதை வேண்டும் என்று கேட்கிறார்கள். பணக்காரர்கள் அல்ல. சரிங்களா? கோடீஸ்வரன் கோடியை சம்பாதிக்கிறார் என்றால் அவனுக்கும் ஏழை தான். அவன் கோடி எதிர்பார்க்கிறான், 100 எதிர்பார்க்கிறான், 1000 எதிர்பார்க்கிறார்கள். ஆக இந்த அரசு அதிகாரிகள் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் தலைவிரித்தாடும் அளவிற்கு மக்களிடம் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் வீட்டு வரி போட வேண்டும் என்றால், வீட்டு வரி போட வேண்டும் என்று கூறினால் அதற்கு லஞ்சம் கேட்கிறார்கள். ஏன் இந்த அவலங்களை? ஏன் மக்கள் எங்கு யாரை தேடி வருவார்கள்? ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தை தேடி வரும்போது அரசு அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஜனநாயக நாட்டில் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அழகு முத்துவேல் என்று கேள்விப்பட்டிருப்போம். அவர் அன்று போர் புரியும் பொழுது 250 பேர் இறந்தார்கள். ஆனால் 1000 பேர் ஆங்கிலேயர்களை வீழ்த்தினார்கள். அவரை போல் போராடிய குணம் யாருமே கிடையாது. நம் நாட்டிற்காக விடுதலைக்காக அவ்வாறு போராடினார்கள். அதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இவர்களால் ஏமாற்றினோம். மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே வரவில்லை. இவர்கள் வருகின்ற பணத்தில் லஞ்சத்தையும் ஊழலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நாம் கட்டுகின்ற வரிப்பணத்தில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்றும் சிந்தித்து பார்க்கலை. நாம் கட்டுகிற வரிப்பணத்தில் தான் இவர்களுக்கு சம்பளமே. ஒரு காவல்துறையிடம் போய் சென்று நாம் மனுவை அளித்து சட்ட முறையில், ஒரு ஜனநாயக முறையில் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் நடத்துகிறோம் என்று ஒரு போராட்டத்தை கேட்டால் அதற்கு அனுமதி தருவதற்கு மறுக்கிறார்களே. ஏன்? நாங்கள் என்ன இந்த நாட்டில் பிறந்தவர்கள் தானே, நாட்டு மக்களுக்காக தானே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் உட்கார்ந்து வீண் பேச்சா பேசிக் கொண்டிருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்த்தால் போராட்ட குணம் மிக்கவர்களை கம்மியாகி விட்டார்கள். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்களில் போய் கேட்கும் பொழுது அரசாங்கம் செய்வதற்கு தயாராகவே இல்லை. அனைத்து இடத்திலும் ஊழல். கல்வி வேண்டும் என்றால், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றால் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடத்தின் கட்டிடத்தின் நிலைமைகளை பாருங்கள்.
அரசு பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை இல்லாத பள்ளிக்கூடங்கள் கூட இன்று இருக்கிறது. ஏன் இந்த நிலைமை? பெண்கள் ஆண்கள் ஒற்றுமையாக படிக்கின்ற ஒரு சமநீதி மிக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டிடமும் சரி, மதில் சுவரும் சரி, ஒரு நூலக வசதியும் சரி, எந்த ஒரு வசதியும் இன்றி மக்கள் இன்று அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை முடித்தவுடன் நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் சரியான முறையில் இல்லை என்றால் நாங்கள் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை திரட்டுவோம். இந்த அலுவலகத்தை மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். இது ஒரு ரிஹர்சல் மாதிரி தான். நாங்கள் இன்று நடத்துவது உங்கள் காதுகளில் உங்கள் செவிகளில் விழுந்து மக்கள் தேவைகளுக்காக வருகிறார்களா? எதற்காக வருகிறார்கள்? ஊழலும் லஞ்சத்தையும் ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கேட்கின்ற சரியான தகவலை அளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது ஒரு பொது தகவல் அலுவலருக்கு நாம மனு செய்யும் பொழுது அந்த மனுவுக்கான சரியான முறையை கையாண்டு அவர்களுக்கு 15 நாட்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பது முறை. காத்திருக்கிறவர்களுக்கு அனுப்புவதே இல்லை, மேல்முறையீடு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மேல்முறையீடுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வுகளை இவர்களே ஏற்படுத்துகிறார்கள். ஏன்? உங்களால் முடியும் என்று தெரிந்தும் அதை வேண்டும் என்று ஊழலுக்காக லஞ்சத்துக்காக வீணடிக்கிறீர்கள். இதையெல்லாம் சற்று சிந்தித்து இந்த ஆர்ப்பாட்டம், இந்த கூட்டத்தை நீங்கள் உங்கள் செவிகளில் வாங்கிக் கொண்டு இது முதற்கொண்டு வரும் பொதுமக்களுக்கு சரியான முறையில் நீங்கள் தீர்வு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இங்கு நிற்கும் இடம் அம்பேத்கருக்கு பின்னால் என்று சொல்கிறோம். அவருடைய சட்ட புத்தகத்தை கையில் என்று சொல்லுகிறோம். நிச்சயமாக போராட்டம் பெருந்திரள் போராட்டமாக செல்லும் என்பது மாற்றமில்லை என்பதை கூறிக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் தலைவர் நாகம்மாள் ராஜி அவர்கள் உரையாற்றுவார்கள். எழுச்சி உரையாற்றுவார்கள். அவர்கள் உரையாற்றுவதை பார்த்து பெண்கள் முன்னுரையாக வந்து நின்று கண்டன உரையாற்றுவதை நாங்கள் இனி வருங்காலங்களில் அதிகமாக காணப்போகிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் செவிசாய்த்து எங்கள் உதவிகளை செய்ய வேண்டுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 10 ரூபாய் இயக்கம் உரிமை சட்ட ஐயா டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களையும் மற்றும் மக்கள் வழிகாட்டி இயக்கம் ஐயா ராஜேஷ் அவர்களையும் திருமணி சங்கம் நலச்சங்கத்தில் இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றது. மக்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் தலைமை மணிகண்டன் அவர்களையும் மாநில இளைஞரணி இணை செயலாளர் 10 ரூபாய் இயக்கம் KM முருகன் அவர்களையும் மாநில துணை செயலாளர் 10 ரூபாய் இயக்கம் பொன் சரவணன் பாபு அவர்களையும் திருமணி செயலாளர் திருமணி மக்கள் நல சங்கம் திரு கோ பிரதாப் அவர்களையும் 10 ரூபாய் இயக்கம் புகழேந்தி அவர்களையும் மற்றும் கமலக்கண்ணன் மாநில தலைவர் மக்கள் வழிகாட்டி இயக்கம் திருமதி எழிலரசி அமரன் அவர்கள் அச்சிரப்பாக்கம் ஒன்றிய மகளிர் மக்கள் வழிகாட்டி இயக்கம் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்க ஊர்ல 100 நாள் வேலை நடக்குது. ஆளுங்க வேற வரமாட்டாங்கன்னு அலைக்கழிக்கிறாங்க. சம்பளம் சரியா போட்டு தர மாட்டாங்க. 50 நாள் வேலை இருந்தது. இருந்தாலும் 10 பேர் தான் வராங்கன்னு சொல்லி வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்க வேற வேலை போய் செய்யறாங்க. சம்பளம் செஞ்ச வேலைக்கும் சம்பளம் ஒழுங்கா வாங்கி தர மாட்டாங்க. எப்படின்னு கேட்டா பிடிஆஸ் போய் கேளுங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து கேட்டாலும் இங்கேயும் செய்ய மாட்டாங்க, அலைக்கழிக்கிறாங்க மக்களை. அது போல எதுவும் நடக்காதபடிக்கு நல்ல முறையில மக்களுக்கு வழிகாட்டி கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக நம்ம 10 ரூபாய் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் திரு பிரதாப் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து சமூக 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கண்டித்து நம்ம 10 ரூபாய் இயக்கம், மக்கள் வழிகாட்டி இயக்கம், திருமணி மக்கள் சங்கம் இணைந்து நடத்துகிற மிகப்பெரிய போராட்டம். என்னன்னா இப்போ இருக்கிற இந்த பொது தகவல்கள்லாம் நமக்கு என்னதான் நீங்க ஆர்டிஐல தகவல் கேட்டாலும் பதில் கொடுக்கறதே கிடையாது. நம்மள அழக்க வைக்கிறாங்க. முதல் மேல்முறையீடு, 2ஆம் மேல்முறையீடு, ஆணையத்துக்கு வரையும் போனாலும் பதில் கொடுக்கறதே கிடையாது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. நம்ம ஆணையத்துக்கு போனாலும் என்ன சொல்றாங்க, 2J காலாயில போய் பாத்துக்குங்க அப்படின்றாங்க. எத்தனை ஆர்டிஐ போடுறது சொல்லுங்க இவங்களை கண்டிச்சு? ஒரு வேலையும் செய்யறது இல்ல. 100 நாள்ல ஊழல், ரோடு போட்டா ஊழல், குடிநீர்ல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். ஆர்டிஐ போட்டு கேட்கிறோம், அப்பவும் பதில் கிடையாது. ஆணையத்துக்கு போறோம், அங்கேயும் ஒழுங்கா பதில் கொடுக்கறது இல்ல. ஒரு ஸ்ரீதர் ஒருத்தர் ஆணையர் இருக்காரு, அவர் யாரு போனாலும் சரி 2Jல போய் பாத்துக்குங்க, 2Jல போய் பாத்துக்குங்க அப்படின்றாரு. நாங்க தான் 2J போட்டிருக்கோம், அதுக்கு தனியா கொடுக்க மாட்டாரு அவரு. நீங்க 6-1ல கேட்டாலும் அதே 2Jல போய் வாங்கிங்க அப்படின்னு தான் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் ஊழல். இந்த பதில் கொடுக்காத பொது தகவல் அலுவலர், அவங்க சரியா வழி நடத்தாத வீடியோ, இவங்க எல்லாரும் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் துணை போறாங்க. என்னன்னா இப்போ நம்ம ஆர்டிஐ போடுறோம், நம்ம 10 ரூபாய் இயக்கத்து சார்பா ஆர்டிஐ போட்டு வச்சுங்களேன். இவங்க வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சைலர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்னன்னா 10 ரூபாய் மத்த ஆர்டிஐ வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஆர்டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இவங்க கமிஷன். ஏன்னா அதுக்கு அவங்க பதில் கொடுக்காத இருக்கிறதுக்காக. இதே ஒரு 10 ரூபாய் இயக்கத்தில் போச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாம் 2000 ஆர்டிஐக்கு. ஏன்னா இவங்க சாதாரண ஆள் இல்லைங்க, 10 ரூபாய் இயக்கம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இவங்க ஆணையத்துக்கே போவாங்க, ஆணையருக்கே சொல்லி தருவாங்க. அதனால இந்த 10 ரூபாய் இருந்து ஆர்டிஐ போச்சுன்னா 2000 ரூபாய் ஒரு ஆர்டிஐ. எதுக்கு? பதில் கொடுக்காம இருக்கிறதுக்கு. 1 லட்சம். எங்க சார் சொல்றாரு 1 லட்சம். இதை நாங்க சொல்லலைங்க, இன்னைக்கு 1 லட்சம் இதை நாங்க சொல்லல. இந்த ஊராட்சியில் இருக்காங்க பத்தியா, ஊராட்சி செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க பேசுறாங்க. நாங்க சொல்லலைங்க சத்தியமா. நீங்க 10 ரூபாய் ஏற்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு தகவல் கேட்டாலும் கொடுக்காத இந்த வீடியோ பொது தகவல் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என இங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தோழர் அரங்கநாதன் ஒரு சில மனிதர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அரங்கநாதன். நான் இந்த 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கேன். இந்த கண்டன உரைக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் திரு டாக்டர் நல்வணி விஸ்வராஜ் ஐயா அவர்களையும், மற்றும் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தினுடைய நிறுவனர் டாக்டர் ராஜேஷ் சார் அவர்களையும், மற்றும் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, மற்றும் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதுக்காக நாம வந்திருக்கிறோம், 1. 2வது, இதுக்கெல்லாம் நமக்கு தீர்வு கிடைக்குமா? 2வது, இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. எப்படி, எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படின்றத நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் எதிரில் உள்ளவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழல் ஊழல் என்றாங்க, யாருன்னா ஒரு ஊழலை வந்து இவங்க நிரூபிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நிறைய ஊழல் வந்து இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு
சார்லஸ் அவர்கள் ஊழல் செய்து இதன் மூலம் 80 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்தது பேப்பரும் மற்றும் இந்த தமிழக அரசாங்கமும் தெரிந்த உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில கேட்டு இருக்காங்க, யாரும் ஊழல் கிடையாது, சும்மா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கலாம் வந்து ஏட்டு சுருக்கா கூட்டுக்கு உதவாது அப்படின்ற நிலையில் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, இது உண்மை சம்பவம் தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று எல்லாரும் வந்து மனதில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறார். மேலும் வந்து இந்த வட்டார வளர்ச்சி அலுவலருடைய பணி என்னன்னா, இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல எத்தனை ஊராட்சி இருக்குதுன்றத இந்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தெரியாது. பிளஸ் ரெண்டாவது வந்து எத்தனை கிராமங்கள் இருக்குது என்பது முதல்ல தெரியுமா இந்த வீடியோவுக்கு? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரு ஆபீஸ்ல இருப்பாரு, 6 மணிக்கு வந்து கட்டிங் வரும், இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறது அவருடைய வேலை. ஆமா சார், அந்த வேலை தான் சார் செஞ்சுக்கிறாங்க. இந்த ஊர் பக்கம் யார் யார் இருக்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை அது சார்ந்து தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்ல. அதெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். எங்க ஊர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கடமையை செய்வது இல்ல. அவங்க முதல்ல கடமையை செய்வதில்லை என்பது ஒண்ணு. ரெண்டாவது, அரசாங்கம் என்ன உத்தரவு போடுது அந்த உத்தரவை வந்து நாம மதிக்கிறோமா இல்லையா அப்படின்றதே இவங்களுக்கு தெரியல. முதல்ல வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவு போடுறாருன்னா அதை வந்து நீங்க வந்து ஒபே பண்றது இல்ல. அதனால நீங்க போடுவத ஊராட்சி நிர்வாகம் ஒபே பண்றது இல்ல. இதுதான் வந்து நடைமுறையில இருக்கிறது. யாருன்னா வந்து விலக்கி சொல்ல முடியுமா இல்லது ஆதாரத்தோடு சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து சொல்றேங்க, எங்க ஊராட்சி அதாவது வேளாண் ஊராட்சியில மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறாரு, 15வது நிதிக்குழு மானியத்தின் மூலம் உத்தரவு போடுறாங்க. ஒரு மயான பாதைக்காக நிதி ஒதுக்கப்பட்ட நிதி இந்த நிமிஷம் வரைக்கும் செய்யப்படவில்லை. இது யாருன்னா வந்து இதே வீடியோ ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா, மார்க்கெட் சொல்ல முடியுமா? இந்த கண்டன உரையின் மூலமா சொல்றேன் நான். யாருன்னா ஒருத்தர் முன்ன வந்து சொல்லுங்க, வீடியோ ஆஃபீஸில் இருக்கிற எந்த அலுவலராவது 2020 வந்து கலெக்டர் உத்தரவு போட்டத இதுவரையிலும் வந்து உத்தரவு செய்யாத துப்பு கெட்ட ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா இது போன்ற ஆதாரங்களோடு நம்ம பேசும்போது அவன் அலர்ந்து தான் போவான், வேற வழியே கிடையாது. ஏன்னா திரும்ப செய்வாள்ல, நம்ம உண்மை முகம் அவங்களுக்கு தெரியும் போது, ஏன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பெட்டிஷன் போட்டுருவான், அதெல்லாம் வந்து நம்ம வரிசையில் உட்காந்துக்கணுமா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இப்ப மக்கள் மத்தியில நம்முடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் போது யாரோ 10 பேர்ல வந்து யாரோ ஒருத்தராது கேட்கிறோம் அப்படின்ற ஒரு துணிவும் எண்ணமும் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த வகையில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து இத்துடன் வந்து எந்த வீடியோ அலுவலராவது இல்ல வீடியோ ஆபீஸில் வேலை செய்ய அலுவலராவது வந்து நேரடியா இவர் வந்து ஊழல் பண்ணல அப்படின்னு ஒன்னா மாறு தட்டி சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகேங்களா? என்னோட பேரு எந்த ஊருன்றதையும் சொல்லியிருக்கேன். என்னோட போன் நம்பர் கூட நான் தரேன், தைரியம் தான் வாங்க. ஆதார் நம்பர் கூட தரேன், ஆதார் நம்பரும் தரேன், இல்ல பேன் கார்டு நம்பரும் தரேன். முடிஞ்சா வாங்க, நான் பதில் சொல்றேன். நான் ஒரே ஆள் சொல்றேங்க. நன்றி ஐயா. நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு சார்லஸ் என்பவர் 80 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாரு. இது வந்து ஊர் எறிஞ்ச உண்மை. இது தமிழ்நாடு அளவில் பேப்பர்ல வந்த உண்மை. இதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் 5 வருஷமா இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை ஒரே ஆண்டில் எடுத்து சென்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் என்பதை எல்லோரும் வந்து நீங்க தெளிவுபடுத்திக்கணும், அதாவது மனசுல புரிய வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அவரு யாருன்னு கேட்டாக்கா, இப்பதான் செங்கல்பட்டு மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டமா இருந்தது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அவர் ஒரு யூனியன் லீடர், சங்க தலைவர். இவரே வந்து இவ்வளவு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும்
ஊழல் பண்ணக்கூடிய ஒரு நபரை, ஆனா இவருக்கு மேல இருக்கிற ஊழல் பெருசாலியா இருந்தவர் சார்லஸ் ஐயர். உண்மையா இல்லைங்களா? இது எல்லாரும் இந்த அச்சிரப்பாக்கம் பிளாக்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல முதல்ல இந்த வேளாண் ஊராட்சி ராமாபுரம் கிராமத்துல ஒரு வீடு வழங்கும் திட்டத்துல பணம் போடுறாங்க. அதாவது ஒர்க் ஆர்டர் கொடுத்தாச்சு, மொத்தம் 4 பில்லு போட வேண்டியது. அதுல ஒரே ஒரு பில்லு வரைக்கும் அந்த பயனாளி எடுத்தாங்க. மீதி 3 பில்லையும் இந்த சார்லஸ் எடுத்தாரு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் போட நான் என்னால காமிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஆதாரத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேங்க்ல இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி போச்சு அப்படின்றத ஆதாரங்களோட நான் சொல்ல முடியும். எந்த வீடியோவாவது வர சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன் நான். ஓகேங்களா ஐயா? நன்றி. அடுத்தபடியாக நமது கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு நமது தோழர் தேசங்க அவர்கள் ஒரு துளம் அளித்தது. இந்த அச்சிரப்பக்கம் அலுவலகத்தில் நடந்த ஊழல் குறித்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சிறக்க வெள்ள மக்கள் பாவலர், சிந்தனையாளர் தலித் சுப்பையா அவர்களின் ஒரு பாடல் வழி இதோ உங்களுக்காக. గొప్ప వీட்டு சொத்தலையா பங்கு கேட்கிறோம், இல்ல நாம மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். గొప్ప வீட்டு சொத்தலையா பங்கு கேட்கிறோம், இல்ல நாம மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். இருக்கிற எல்லாத்தையும் பொதுவில்ல போடு, இருக்கிற எல்லாத்தையும் பொதுவில்ல போடு, அதுல எனக்குள்ள பங்கை இப்ப பிரிச்சு கொடு, அதில் எனக்குள்ள பங்கை இப்ப பிரிச்சு கொடு. ஒத்த வீட்டு சொத்து இல்லையா பங்கு கேட்கிறோம், இப்ப நாம மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். வீட்டு வரி தண்ணி வரி வாங்குறேன், வெட்டி தரைக்கு கூட பில்லு எழுதி கேட்கிறேன். வீட்டு வரி தண்ணி வரி வாங்குறேன், வெட்டி தரைக்கு கூட பில்லு எழுதி கேட்கிறேன். ஓட்டுக்காக எங்க வீட்டு கொல்லத்தை தருவார, ஓட்டுக்காக எங்க வீட்டு கொல்லைக்கு தாவார. ஊர் புளிய மரத்தை ஏலம் கேட்டா ஏண்டா முறைக்கிற, ஊர் புளிய மரத்தை ஏலம் கேட்டா ஏண்டா முறைக்கிற. கொப்ப வீட்டு சொத்தல்லையா பங்கு கேட்கிறோம், இல்ல மாமா மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். வெள்ளையங்கிட்ட போராடி பெற்ற உரிமடா இது, வெள்ளையங்கிட்ட போராடி பெற்ற உரிமடா இது, எங்க பாக்க பேரு உள்ள பட்டா சொத்துடா. வெள்ளையங்கிட்ட போராடி பெற்ற உரிமடா, எங்க பாக்க மேல உள்ள பட்டா சொத்துடா. ஏமாத்தி நீ பறிச்சுக்கிட்ட பஞ்சமி நீலாம், ஏமாத்தி நீ பறிச்சுக்கிட்ட பஞ்சமி நீலாம், அதை திருப்பி கேட்டா ஏண்டா வருது உனக்கு கோரம், அதை திருப்பி கேட்டா ஏண்டா வருது உனக்கு கோரம். ஒப்ப வீட்டு சொத்துலையா பங்கு கேட்கிறோம், இல்ல மாமா மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். ஒப்ப வீட்டு சொத்துலையா பங்கு கேட்கிறோம், இல்ல மாமா மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். பணங்கள் புதைக்க இடம் மட்டும் ஒதுக்கிற, பணங்கள் புதைக்க இடம் மட்டும் ஒதுக்கிற, எங்கள் உரிமையான இடஒதுக்கீட்டை ஏண்டா எதுக்கிற. பணங்கள் புதைக்க இடம் மட்டும் ஒதுக்கிற, எங்க உரிமையிட ஒதுக்கீட்டை ஏண்டா எதுக்கிற. மனுஷனா மதிச்சு எனக்கு உள்ளத கோடு, இல்லனா மோதி பார்க்க ஆசைப்பட்ட தேதிய குறிப்பிடு. மனுஷனா மதிச்சு எனக்கு உள்ளத கோடு, இல்ல மோதி பார்க்க ஆசைப்பட்ட தேதிய குறிப்பிடு. கொப்ப வீட்டு சொத்தலையா பங்கு கேட்கிறோம், இல்ல மாமா மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். கொப்ப வீட்டு சொத்தலையா பங்கு கேட்கிறோம், இல்ல மாமா மச்சா உறவு பேசி பொண்ணா கேட்கிறோம். நன்றி. இந்த இது போல எந்த அதிகாரிகளோ சொத்து பத்திரியோ அவங்க அடிச்சு வச்ச ஊழலையோ இந்த இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும்
போய் பங்கு கேட்கல. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவன் தாய் கருவறையில் உதிக்கின்ற பொழுது கட்டப்பட்ட வரி கல்லறைக்கு போய் சேரும் வரையில் வரி கட்டிக் கொண்டேதான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த நாட்டில் அனைத்து அடிப்படை உரிமைகளும் வழங்க வேண்டியது இந்த மத்திய மாநில அரசுகளின் கடமை. இந்த ஜனநாயகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு அரசு திட்டங்களும் கிடைக்க வேண்டிய உரிமை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உரிமைகளை அரசு துறை அதிகாரிகள் வழங்கிவிட்டால் இந்த போராட்டம், இந்த பேச்சு என்பது தேவையில்லை. அரசு அதிகாரிகளுக்கும்